மயிலாடுதுறையில் காதல் பிரச்சனையில் காதலன் கொல்லப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த விவரம் என்ன? மயிலாடுதுறை அடுத்துள்ள அடியமங்கலம் கிராமம் பெரியத்தை சேர்ந்தவர் குமார். இவருக்கு வைரமுத்து என்ற மகனும் 2 மகள்களும் இருக்கிறார். இவர் வந்து டூ வீலர் மெக்கானிக் வேலை பார்த்து வந்தார். அதே பகுதியை சேர்ந்த பெரியகுளம் உள்ள பக்கத்து தெருவில் வசிக்க அவர் குமாருடைய மகள் மாலினி. அவர் வந்து கல்லூரி படிக்க முடித்தவர். இருவரும் ஒரு விரும்பி வந்தனர். இதற்கிடையே அந்த பெண்ணினுடைய தாய் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு விரும்பி வந்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒரு 4 நாளுக்கு முன்பு மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் இது மாதிரி என்னுடைய பெண்ணிடம் பழக்கம் வச்சிருக்காரு வந்து கண்டித்து அனுப்ப சொல்லி வந்து புகார் கொடுக்குறாங்க. உடனே போலீஸை கூட விசாரிக்கிறாங்க. இல்லை, எனக்கு வந்து இந்த குமார் தான் முத்து தான் எனக்கு வந்து வேண்டும், நான் வீட்டுக்கு போக மாட்டேன் சொல்லி அந்த பொண்ணு வந்து என்னுடைய வீட்டுக்கே வந்துடுது. அந்த வைரமுத்து வீட்டுக்கே வந்துடுது. இதுக்கு இடையிலே வந்து திருமணம் செய்திருக்கிறதா முடிவு செய்யும்பொழுது திங்கட்கிழமை வந்து அந்த பெண்ணு வந்து இது மாதிரி நம்ம சென்னைக்கு வேலைக்கு போவோம், அப்போ திரும்ப வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. இதுக்கிடையே இரவு ஒரு 9:30 மணி அளவில் அந்த பையன் வந்து டூ வீலர் மெக்கானிக் கடையிலிருந்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது மர்ம நபர்கள் 3க்கும் மேற்பட்ட நபர்கள் அவர் அந்த வீட்டுக்கு அருகே வெட்டி கொலை செய்துட்டு ஓடிக்கிறது. அக்கம் பக்கத்தில் அந்த உடையை கொண்டு போய் மயிலாடு அரசு மருத்துவமனை கொண்டு சோதிக்கும் போது அவர் இறந்து விட தெரிய வருகிறது. இது குறித்து மயிலாடுதுறை போலீசார் மற்றும் எஸ்பி வந்து சம்பவ இடம் சென்று விசாரித்து மேற்கொண்டார். இதற்கிடையே இந்த வழக்கு பதிவு செய்து தேடி வருபவர் தாயார் வந்து விசாரித்து வருகிறார்கள். இதற்கிடையே 2 சமூகத்தாயத்தினரும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் என்ற போதிலும் இந்த மாலினியின் தாயார் மட்டும் மாற்று சமுதாயத்தை இருந்து அவர் வந்து இங்கே வந்ததால் அவர் வேண்டுமென்று இந்த வன்கொடுமையை செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை எழுந்து கொலை சம்பவத்துக்கு தூண்டுதலாக இருந்த மாலினி தாய் விஜயா ஆணவ படுகொலை காரணமாக இருந்ததாகவும் அவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில செயலாளர் வாஞ்சிநாதன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலர் சீனிவாசன், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலர் மோகன்குமார் மற்றும் கட்சியினர் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு உட்பட ஒரு 150 மேற்பட்டோர் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலை அரசு மருத்துவமனை அருகில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மயிலாடுதுறை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.